வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் பாலிட்டி சப்ஜெக்டை நடத்த போகிறேன். எந்த எக்ஸாம்னாலும் உங்கள் கையில் ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இன்னொன்று சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும். எது படிக்கிறதுனா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனலைசஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் குரூப் 1 2019 அப்போ 28 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 1 2021 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி 2019 ரிலீஸ் பண்ணாங்க. சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பாலிட்டி ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ பாலிட்டியை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட். கண்டிப்பாக நீங்கள் இது ஈஸியாக படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிலபஸை பார்க்கலாம். இந்த சிலபஸ் டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் இது காமன் ஆனது தான். நம்ம சிலபஸில் இந்தியன் பாலிட்டியில் 6 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி தான் நான் நடத்த போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ளே நம்ம போகலாம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஹேண்ட்மேட் நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா நோட் மேக்கிங் ரொம்பவே குருஷியலான ஒரு விஷயங்க. நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் அது உங்களுக்கு ரிவிஷன் அப்போ ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை 10 தடவை படித்ததுக்கு சமமாக இருக்கும். ஸோ உங்கள் கையால் நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் பார்த்தாலும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் சில மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குது. ஒரு சப்டிவிஷன் மாதிரி தான். இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றியும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கிளாஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784, சார்ட்டர் ஆக்ட்லேயே 1793, 1833, 1853, Government of India Act 1858, Indian Councils Act 1861, Indian Councils Act 1892, Government of India Act 1919, Government of India Act 1935, Indian Independence Act 1947. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது Government of India Act 1858, Government of India Act 1919, Government of India Act 1935, Indian Independence Act 1947. நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்கிறேன், நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்த ஸ்டெப்பை தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த சட்டத்தை பிரிட்டிஷ் கொண்டு வரப்போ சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. கவர்னர் ஆஃப் பெங்காலை அவங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவரை அசஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் சப்பார்டினேட்டாக கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் இருக்காங்க. 1774 சுப்ரீம் கோர்ட் கல்கட்டாவில் கொண்டு வந்திருந்தாங்க. அதோட காம்போசிஷன் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 3 அதர் ஜட்ஜஸ். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா சர் எலிஜா இம்பே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் லார்ட் வாரன் ஹேஸ்டிங். சுப்ரீம் கோர்ட் 1774 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா சர் எலிஜா இம்பே. இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க.
நான் இதோட சோர்ஸை வந்து ஆத்தென்டிக்கான ஸ்கூல் புக்கில் இருந்தும் லக்ஷ்மிகாந்த்ல இருந்தும் கம்பைன் பண்ணி ஒரு கன்சாலிடேட்டட் இன்ஃபோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை தாண்டி வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 அதோட அப்ஜெக்டிவை பற்றி பார்க்கலாம். இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 டிஃபெக்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட்னு கொண்டு வராங்க. அப்படின்னா கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் அஃபேர்ஸ், இன்னொன்று பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். இந்த கமர்ஷியல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு. கம்பெனியோட டெரிட்டரிஸை ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணது கமர்ஷியல் அஃபேர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மேனேஜ் பண்ணது பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1793 பற்றி பார்க்கலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் வந்து இன்னொரு 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த சட்டம் தான் இது. போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் உள்ள மெம்பர்ஸை 6 மெம்பர்ஸ்ல இருந்து 5 ஆக்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. சார்ட்டர் ஆக்ட் 1813 அது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உள்ள மோனோபாலி ரைட்ஸை அபாலிஷ் பண்ணுறாங்க. இந்தியன் எஜுகேஷனுக்காக 1 lakh அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற இந்த 2 பாயிண்ட்டுங்க நோட் பண்ணிக்கோங்க. மோனோபாலி ரைட்ஸ் அபாலிஷ் பண்ணது சார்ட்டர் ஆக்ட் 1813 தான். அதே மாதிரி இந்தியன் எஜுகேஷனுக்கு ₹1 lakh அலாட் பண்ணியிருக்காங்க. சார்ட்டர் ஆக்ட் 1853 பற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஒரு சென்ட்ரலைசேஷன் கொண்டு வரதுக்கு. இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை இதை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி சட்டத்தை ரெகுலேஷன் சொன்னவங்க இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை ஆக்ட்னு சொல்கிறாங்க. லார்ட் மக்காலே தான் ஃபர்ஸ்ட் லா மெம்பர் இன் வைசராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு உண்மையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி ஆயிடுச்சு. ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க, ஒரு ட்ரேட் அது மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து 1853 ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் வில்லியம் பென்டிக், லார்ட் மக்காலே வந்து ஃபர்ஸ்ட் லா மெம்பர் இன் வைசராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இது ரெண்டையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. சார்ட்டர் ஆக்ட் 1853 பற்றி பார்க்கலாம். சார்ட்டர் ஆக்ட் 1853 ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. சிவில் சர்வன்ஸோட ரெக்ரூட்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க. இந்த சிவில் சர்வீஸ் போத் இந்தியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் 1854 வந்து பார்த்தோன்னா மக்காலே கமிட்டி கொண்டு வராங்க. மக்காலே கமிட்டின்றது த கமிட்டி ஆஃப் த இந்தியன் சிவில் சர்வீஸ். லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கொண்டு வராங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 6 நியூ மெம்பர்ஸ், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 4 மெம்பர்ஸ். இந்த 4 ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. சார்ட்டர் ஆக்ட் 1853 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் வந்து சிவில் சர்வன்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. 1854 மக்காலே கமிட்டி, இந்த இயர் நான் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா ரிவால்ட் 1857, அதை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரிவால்ட் வந்து வந்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வராங்க. இதை ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணிருச்சு. இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை என்னென்னு நேம் மாற்றுறாங்கன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கேனிங். இது
என் பண்ணிச்சு. சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட்டை என் பண்ணிச்சு. நம்ம பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 பார்த்தோம்ல, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த சிஸ்டம்மை இது என் பண்ணிருச்சு. ஒரு நியூ ஆஃபீஸ் வந்து செக்ரிட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஆரம்பிக்கிறாங்க. அதில் 15 மெம்பர் கவுன்சிலாக இருக்குது. இது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷரை டேக் கேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் கேனிங். ஒரு நியூ ஆஃபீஸ் செக்ரிட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு வருது. அது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக கொண்டு வராங்க. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. 1859 அப்போ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னு லார்ட் கேனிங் கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினிஸ்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜகோபாலாச்சாரி வந்து 1946 இன்டரிம் கவர்மெண்ட்டில் அவரோட பொறுப்பு என்னன்னா எஜுகேஷனுக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்குள்ள ஒரு பொறுப்பை தான் அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்ன்றது சொல்கிறாங்க. 1862 லார்ட் கேனிங் வந்து நாமினேட்டட் 3 இந்தியன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நாமினேட் பண்ணுறாங்க. அந்த 3 இந்தியன்ஸ் யாருன்னா ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் திங்கர் ராவோ. இது வந்து கவர்னர் ஆஃப் பாம்பே மெட்ராஸ் பிரசிடென்சியோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை ரீஸ்டோர் பண்ணுது. நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வராங்க. 1862 பெங்காலில், 1866 நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ், 1897 பஞ்சாபில். வைஸ்ராய் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஆர்டினன்சஸை இஷ்யூ பண்ணலாம். அந்த ஆர்டினன்சஸோட வேலிடிட்டி வந்து 6 months. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் வந்து 1859 வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் லார்ட் கேனிங். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இயர்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு பவர் கொண்டு வருது. ஒரு பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து சட்டத்தில் ஒரு பவர் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் மெம்பர்ஸால் ஒரு கொஸ்டின் கூட ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இது அந்த பவரை கொடுக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. இதை வந்து இன்னொன்று நேம் இருக்கு, மார்லி மின்டோ ரீஃபார்ம்ஸ். மார்லி வந்து செக்ரிட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, மின்டோ வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 16 மெம்பர்ஸ்லேருந்து 60 மெம்பர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 50 மெம்பர்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், யுனைடெட் ப்ராவின்சஸ், அசாம், ஈஸ்டர்ன் பெங்கால். 30 மெம்பர்ஸ் யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா பஞ்சாப், பர்மா, மற்ற ப்ராவின்சஸ்க்கு. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஜாயின் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இவர் ஒரு லா மெம்பர். இங்கே ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க, செப்பரேட் எலெக்ட்ரேட்ஸ். அப்படின்னா முஸ்லிம் லீடர்ஸை எலெக்ட் பண்ணுறது முஸ்லிம் ஓட்டர்ஸ் மட்டும்தான், வேற யாரும் அவங்க ஓட் போடக்கூடாது. ஸோ இதுதான் சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ். லார்ட் மின்டோ வந்து இதை கொண்டு வந்ததுனால ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்ட்ரேட் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு கம்யூனலிசமை லீகலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா 1909 ஆக்ட், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ். சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஜாயின் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். செப்பரேட் எலெக்ட்ரேட்ஸ் கொண்டு வராங்க. ஒரு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ்க்கு கொண்டு வராங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பார்க்கலாம். இதுவும் இம்பார்ட்டண்ட் ஆக்டுங்க. 20 ஆகஸ்ட் 1917 அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா கொண்டு வர போகிறோன்றதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தோன்னா ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஆரம்பித்த நம்ம ஆனி பெசன்ட் தான் அதுக்கு முக்கியமான காரணம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்திருந்தாலும் அது என்ஃபோர்ஸ் பண்ணது 1921. இதோட அதர் நேம் வந்து மாண்டகு செல்ம்ஸ்ஃபோர்ட்
ரீஃபார்ம்ஸ். மாண்டகு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா ஓட சார்ஜாக இருந்து செல்ம்ஸ்ஃபோர்ட் வந்து வைசராய் ஆஃப் இந்தியாவோட சார்ஜை பண்ணார். ஸோ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலுக்கும் ப்ராவின்ஸ்க்கும் ஒரு பவர்ஸை வந்து பிரிக்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸை சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்னு கொண்டு வராங்க. டயார்கி வந்து ப்ராவின்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸே ரெண்டாக பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட். டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு கவர்னர் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. மினிஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸை பார்த்துக்குவாங்க. ரிசர்வ் சப்ஜெக்டில் ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து கவர்னர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு இருந்துச்சு. அவங்க வந்து they are not responsible for legislative council. ஸோ டயார்கி வந்து ப்ராவின்சஸில் கொண்டு வந்தாங்க இந்த ஆக்டில். பைகேமரலிசம் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்பர் ஹவுஸோட அதர் நேம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், லோயர் ஹவுஸோட இன்னொன்று நேம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ உள்ள ராஜ்யசபா லோக்சபா மாதிரி அந்த கான்செப்டுக்கு கொண்டு வந்தது இந்த ஆக்டில் தான். டைரக்ட் எலெக்ஷன்ஸை கொண்டு வராங்க. பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் 1909 ஆக்டில் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் சிக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸ்க்கு கொண்டு வராங்க. ஒரு புது ஆஃபீஸ் வந்து லண்டனில் கிரியேட் பண்ணுறாங்க, ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா. 1926 சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டு வராங்க. சென்ட்ரல் பட்ஜெட்லேருந்து ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டை செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டயார்கி இன் ப்ராவின்சஸ் கொண்டு வந்தது 1919 ஆக்டில் தான். அதுக்கப்புறம் பைகேமரலிசம் கான்செப்ட், பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் 1926 சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதோட ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபாலோ பண்ணி கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் வந்து 321 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஷெடியூல்ஸ் வந்து 10 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. இது ஒரு லென்த்தியான ஒரு டாக்குமெண்டேஷன். இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குள்ள பவரை பிரிக்கிறாங்க ஒரு 3 லிஸ்ட்டாக. அதில் ஃபெட்ரல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 59 ஐட்டம்ஸ், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் 54 ஐட்டம்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட் 36 ஐட்டம்ஸ். ப்ராவின்சஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டயார்கியை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொண்டு வராங்க. அப்படின்னா அந்த அட்டானமின்றது வந்து அவங்க வந்து எந்தவித கண்ட்ரோலுக்கும் கீழே இல்லை, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. சென்டரில் டயார்கி கான்செப்டை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பைகேமரலிசம் 11 ப்ராவின்சஸில் ஒரு 6 ப்ராவின்சஸில் கொண்டு வந்திருக்காங்க. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம், யுனைடெட் ப்ராவின்சஸ். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து டிப்ரெஸ் கிளாஸ், உமன், லேபருக்கு கொண்டு வராங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1937 ஃபெட்ரல் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த 1935 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டோட ஐட்டம்ஸோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது இதுதாங்க. 1919 ஆக்ட் வந்து ப்ராவின்ஸில் டயார்கியை கொண்டு வந்தாங்க. 1935 டயார்கியை அபாலிஷ் பண்ணிட்டாங்க ப்ராவின்ஸில். ஆனால் 1935 சென்டரில் டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1935 ஆக்ட் வந்து ப்ராவின்ஸில் ப்ரொவின்ஷியல் அட்டானமியை கொண்டு வந்தாங்க. இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இது வந்து 20 February 1947 அப்போ கிளெமெண்ட் அட்லி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து இந்தியாவில் எப்போ முடிவு ஆக போகுதுன்னா 30 June 1948ன்னு ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
3rd June 1947 அப்போ லார்ட் மவுண்ட் பேட்டனை வைசராய் அவரை வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. அப்போ அந்த பார்ட்டிஷன் பிளானோட நேம் தான் மவுண்ட் பேட்டன் பிளான். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது பிரிட்டிஷோட ரூலை எண்ட் பண்ணுது, இந்தியாவை வந்து ஒரு இண்டிபெண்ட் சாவரன் ஸ்டேட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவை பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிஷன் பேர் ராட்க்ளிஃப் கமிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் கம்பைன்டு பார்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கிட்டு வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான்னு பிரிச்சிடுறாங்க. இதை வந்து ஒரு வைசராய் போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணிட்டு கவர்னர் ஜெனரல் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு கொண்டு வராங்க. அப்புறம் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிஸ் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கலான்றதுக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. மிட்-நைட் 14 to 15 ஆகஸ்ட் 1947க்குள்ள 2 இண்டிபெண்ட் டொமினியன்ஸ் ஃபார்ம் ஆகுது. லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் த நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருன்னா ஜவஹர்லால் நேரு. 1946 கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களே பார்லிமெண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர் கொடுக்குறாங்க. இன்டரம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்டரம் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க. இதோட போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜகோபாலாச்சாரியோட போர்ட்ஃபோலியோஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, இதோட போர்ட்ஃபோலியோஸையும் பார்த்துக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் சொல்கிறேன். 3rd June 1947 அப்போ மவுண்ட் பேட்டன் பிளான் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், டேட்டோட கேட்பாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ராட்க்ளிஃப் கமிஷன். லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் த நியூ டொமினியன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியா அவங்க வந்து பார்லிமெண்ட்டோட பொறுப்பையும் அவங்க சார்ஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப உங்கள் நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த சோர்ஸையும் நீங்கள் எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா இதுவே மோர் தென் சஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.